வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வன்முறையாக வெடித்தது. இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமையும் என வங்கதேச ராணுவ தளபதி தெரிவித்தார். இடைக்கால அரசுக்கு நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்றிரவு வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பதவியேற்றது. இடைக்கால அரசில் மாணவர் அமைப்பினர், பெண்கள், இந்துக்கள் அடங்கிய 15 பேர் கொண்ட ஆலோசனை குழுவும் பதவியேற்றது. இதன் மூலம் கடந்த 3 தினங்களாக நிலவிய அரசியல் குழப்பத்திற்கு தற்காலிக தீர்வு கிடைத்துள்ளது. இடைக்கால அரசு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசு நிர்வாகத்தை கவனிக்கும் என்றும் பொது தேர்தலை மேற்பார்வையிட்டு புதிய அரசு அமைவதற்கான பணிகளை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்றுள்ள முகமது யூனுஸுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்து விரைவில் வங்கதேசம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார்.